ஹாய் கைஸ், நாம் அன்றைக்கி வந்திருக்கக்கூடியது ப்ரோப்னெக்ஸ் ஃபேமிலி ஜோன். இந்த ப்ரோப்னெக்ஸ் ஃபேமிலி ஜோன் வந்து கார்டன் பை த பேல ஆக்டிவ் கார்டனுக்கு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் இந்த ப்ரோப்னெக்ஸ் ஃபேமிலி ஜோனுக்கு வர்றதுக்கு பே ஃப்ரண்ட் ஸ்டேஷனில் எக்ஸிட் பி எடுத்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ளை லேக்கை தாண்டி இங்கே வரும்போது நம்ம இந்த இடங்களில் ஆக்டிவ் கார்டனை பார்த்துடலாம். அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம இந்த இடங்களை பார்க்கலாம். குழந்தைகளோட விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. வாங்க பார்க்கலாம் இந்த ப்ரோப்னெக்ஸ் ஃபேமிலி ஜோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது தான் இந்த ப்ரோப்னெக்ஸ் ஃபேமிலி ஜோன். இந்த ப்ரோப்னெக்ஸ் ஃபேமிலி ஜோன் வந்து கார்டன் பை த பேல ஆக்டிவ் கார்டன் பக்கத்தில் இருக்குது. இந்த இடங்களில் குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்களில் எல்லா டைப்பான பேனியோடைய உருவ சிலையும் இருக்குது. அதே போல் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, திஸ் பிளே ஏரியா இஸ் டிசைன் ஃபார் சில்ட்ரன் ஏஜ்டு 5 years old and above with adult supervision. Take a shelter when they are thunder or lightning. Scooter cycling not allowed in play area. ஸோ இந்த இடங்களில் நம்ம உள்ளே வரும்போதே இதுக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க, 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகள் தான் அந்த இடத்துல விளையாடணும் அப்படின்ட்டு. அதே போல் 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகள் பெற்றோர் சூப்பர்வைசரோடு தான் சேர்ந்து விளையாடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்குது இந்த ப்ளே கிரவுண்டோட விளையாடும். இந்த இடங்களில் இந்த பேனியுடைய படங்கள், அதே போல் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பேனியுடைய டிசைனையும் வச்சு அதில் உள்ளால உட்கார்ற இந்த குழந்தைகள் போயிட்டு வர்றதுக்கு மாரி ஒரு நல்ல ஒரு அழகான டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மேலே ஏறி போகிறத இந்த இடத்துல மேலே போயிட்டு அப்படியே இங்கே வர்றது மாதிரி, இந்த இடத்துல வர்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு டிசைனு. நம்ம குழந்தைகளோட விளையாடுறதுக்கு இந்த இடம் ஒரு நல்ல இடமா இருக்குது. இதில் வந்து இந்த இடத்துல சறுக்கி விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. ஸோ அப்படி இந்த இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷனோட இது ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருக்குது இந்த இடம். அதுக்கு அடுத்தால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம 2 குழந்தைகளை ஒவ்வொரு சைட்லேயும் உட்கார வச்சு விளையாடுறதுக்குள்ள இடமா இருக்குது. இந்த இடத்துல நம்ம குழந்தைகளுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ சூஸ் ஃபேமிலி டைம். நம்ம குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மார்க்கெட் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம குழந்தைகளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்குது இந்த இடங்களில் பார்க்கலாம். இந்த இடத்துலையும் நம்ம 2 குழந்தைகளை இதில் உட்கார வச்சு விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. நம்ம இந்த இடங்களில் வரும்போது பேரண்ட்ஸ் இதில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு நம்ம பேரண்ட்ஸுக்கு இடம் வச்சுருக்கனால நல்லா அழகாக இருக்கும். இந்த இடத்துல ஐ ஷோ கேர் அண்ட் கன்சர்ன் பை ஹெல்பிங் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் வென் தே ஆர் இன் நீட் அப்படின்னு கொடுத்து நமக்கு இந்த இடத்துல இதெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு வசதியாட்டு எல்லாம் இருக்குது. மழை நேரத்தில் பென்னி அம்பர்லா எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுக்குறது மாதிரி இதில் ஒரு டெக்கரேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஐ ஷோ லவ் டு மை ஃபேமிலி மெம்பர்ஸ் த்ரூ மை ஆக்ஷன் சச் as by telling them I love you அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த இடங்களில் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த இடங்களில் குழந்தைகளோட விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. குழந்தைகளை கூப்பிட்டு வந்து விளையாடுறது. இந்த இடத்துல கமிட்மெண்ட், ஐ ஷோ கமிட்மெண்ட் டு மை ஃபேமிலி பை க்ரோயிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல ரெஸ்பெக்ட், ஐ ஷோ ரெஸ்பெக்ட் டு மை ஃபேமிலி மெம்பர்ஸ் பை பீயிங் பேஷண்ட் அண்ட் கைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி 1-2 விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து இந்த இடங்களில் விளையாடுறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. அதே போல் இந்த இடத்துல உள்ள ஊஞ்சல், நம்ம குழந்தைகளோட வந்து இதில் உட்காந்துட்டு குழந்தைகளை விளையாட சொல்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல அதே போல் நம்ம ஒரு குரூப்பாகவே உட்காந்து விளையாடுறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இடங்களில் குழந்தைகளை மேலே ஏற போக சொல்லி அப்படியே அந்த பக்கம் வந்து இந்த பிரிட்ஜை தாண்டி அந்த பக்கம் கீழே இறங்கி வர்றதுக்கும் வசதியாக இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் போயிட்டு சறுக்கி விளையாடுறதுக்கும் வசதியாக இருக்குது. மேலே அந்த இடத்துல ஒரு சறுக்கு பைப்போடு இருக்குதுல்ல, இப்போ பார்க்கலாம் அதில் ஒரு குழந்தை வர்றதை. இப்படி சறுக்கி விளையாடுறதுக்கும் இந்த இடம் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல அந்த 2 பில்லருக்கும் கொடுத்துருக்கூடிய பிரிட்ஜோட நம்ம நடந்து போய் 2 சைடுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதுனால நல்ல ஒரு அழகான ஆக்டிவ் இடமா இருக்குது இந்த இடம்.
இந்த இடங்களில் நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு வந்து மணலில் விளையாடுறதுக்கு, கடல் மணலில் விளையாடினா எப்படி நம்ம குழந்தைகளுக்கு பீச்சு கரையில் விளையாடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, அதே போல் நம்மளும் இந்த இடங்களில் குழந்தைகளை கூப்பிட்டு வந்து விளையாடுறதுக்கு வசதியாக இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் லைட்டான ஷெல்டரோடு சேர்ந்துருக்குன்னு நமக்கு இன்னும் நல்ல அழகாக இருக்குது. அதே போல் இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பிரிட்ஜு மாதிரி போட்டு இந்த பிரிட்ஜில் இருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு வசதி எடுத்து பண்ணியிருக்காங்க. அது நல்ல அழகாக இருக்குது. அதே போல் இந்த இடங்கள்லையும் நம்ம மணலில் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடங்களாக இருக்குது. குழந்தைகளோட வந்து விளையாடுறது இந்த இடங்களில் வந்து நம்ம குழந்தைகளோட மணலில் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல வசதியாக இருக்குது. மணலில் விளையாடுறதுக்கு அதுக்கேற்ற அந்த பைப்பு போலெல்லாம் போட்டு வச்சுருக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். இருக்கக்கூடிய டாய்ஸ் வச்சு நம்ம விளையாடுறதுக்கு ஏற்றால இந்த இடத்துல வச்சுருக்கிறது நல்லாயிருக்கு. இந்த இடத்துல அந்த பேரிகேட் மாதிரி பண்ணி நம்ம அந்த குழந்தைகளோட அந்த சைட்லேருந்து ஏறி இந்த பக்கம் வர்றதுக்கும், அப்படி இல்லைன்னா இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கும் வசதியாக இருக்குது. மணலில் விளையாடுறதுக்கு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். இந்த இடத்துலேருந்து ஏறி நம்ம இந்த பக்கம் வர்றதுக்கும் வசதியாக இருக்குது. அப்படி குழந்தைகளோட விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த ப்ரோப்னெக்ஸ் ஃபேமிலி ஜோன் ஏரியா. இந்த இடங்களில் நம்ம குழந்தைகளை அந்த சறுக்கி விளையாடுறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் மேலே ஏற வச்சு இந்த பிரிட்ஜை ஃபாலோ பண்ணி மேலே வரும்போது இந்த பக்கத்தில் வந்து அந்த சறுக்கி விளையாடுறது கரெக்டாக இருக்குங்க. இந்த இடங்கள் அப்படியே சறுக்கி வர்றது கரெக்டாக இருக்கும். அப்படி குழந்தைகள் விளையாடுறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்களில் ஊஞ்சல் போல் நமக்கு இந்த சைடில் இருந்து அந்த சைடு தொங்கி கிராஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த இடத்துல பார்க்குறோம் ஒரு குழந்தை வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு வர போகிறது. அப்படி குழந்தைகளோட விளையாடுறதுக்கு இந்த ஒரு இடம் நல்ல இடமா இருக்குது. அதே போல் இந்த இடத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த சைடில் இருந்து உள்ளால் அந்த ரோப்பை பிடிச்சிக்கிட்டு குழந்தைகள் விளையாடுறதுக்கு அப்படியே போய் அந்த பக்கத்தில் கிராஸ் ஆகி அதே போல் அந்த சைடு போகிறதுக்கு வசதியாட்டு அந்த கிளைம்பிங்கோடு சேர்ந்த ஒரு இதில் கொடுத்துருக்குது நல்ல அழகாக இருக்குது. அதே போல் இந்த இடங்கள்லையும் நமக்கு அதே போல் அந்த குழந்தைகள் கிளைம் பண்ணுறதுக்கும் அந்த இடங்களில் மேலே ஏறுறதுக்கும் வசதியாக இருக்குது. நம்ம அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாட்டு மேலே ஏறுறதுக்கும் வசதியாக இருக்குது. நம்ம இந்த இடங்களில் பேரண்ட்ஸ் உட்காந்து குழந்தைகளை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு வசதியாட்டும் அந்த இடங்கள் இருக்குது. எல்லா இடங்கள்லையும் இந்த லிமிட்டட் செக்டர் இருக்கிறதுனால இந்த கூரை போட்ட மாதிரி போட்டிருக்கனால இன்னும் நல்லா அழகாக இருக்குது. நைட்டில் இது இன்னும் அழகாக இருக்கும். ஏன்னா இந்த லைட்டு வெளிச்சங்கள் எல்லாம் இருக்கும்போது. ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா அந்த இடங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும்னு என்னுடைய ஒப்பீனியனில் சொல்கிறேன். இந்த இடங்களில் சுற்றி புளிய மரங்கள், நம்ம இந்த இடத்துல புளிய மரங்களெல்லாம் பார்க்கலாம். அதில் பார்க்கும்போதே தெரியும் புளிய மரங்கள். ப்ளஸ்ஸு எல்லா விதமான பெர்னி டைப்பை நம்ம இந்த இடங்களுக்குள்ளார பார்க்கலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்கும். நம்ம இந்த இடத்துலையும் பார்க்கலாம் ப்ரோப்னெக்ஸ் ஃபேமிலி ஜோன். நம்ம இந்த சைட்லேருந்து வரும்போதும் நமக்கு இந்த இடங்களில் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இடங்களில் நம்ம இந்த இடங்களில் வரும்போது நாம் அந்த குழந்தைகளோடு வந்தோம்னா அந்த இடங்களில் வாட்டர் ஃப்ரண்ட் பிளாஸான்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த இடங்களில் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் வசதியாக இருக்குது. இந்த இடங்கள்லாம் ஃபுல்லாக ஃபார்மிங் வந்து அதிகமாக பார்க்கலாம். அதே போல் இந்த இடங்களில் நம்ம சைடில் இருந்து வரும்போதே இந்த ப்ளே கிரவுண்டுக்கு உள்ளால் போகிறதுக்கு இதில் ஒரு சின்னதாட்டு ஒரு பிரிட்ஜு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து எல்லாரும் போகிறதுக்கு வசதியாக தான் இருக்குது. நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. நீங்கள் மழை நேரத்தில் இந்த இடங்களில் வரும்போது பார்த்துவாங்க. ஏன்னா வழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த இடங்கள். அப்படி இந்த இடமும் ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. நம்ம இந்த பிரிட்ஜை கிராஸ் ஆகி வர்ற மாதிரி நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக கொடுக்குது. இந்த இடங்கள்ல நம்ம நிறைய விதமான பூக்களெல்லாம் பார்க்கலாம். செம்பருத்தி பூவில் கலரான பூக்களெல்லாம் பார்க்கலாம் இந்த இடங்களில். அதே போல் இந்த இடங்கள்லையும் நமக்கு விதவிதமான பூக்களெல்லாம் நம்ம இந்த இடங்களில் பார்க்கலாம். ப்ளஸ்ஸு நாம் அந்த ப்ளே கிரவுண்டை தாண்டி வரும்போது நம்ம இந்த வந்த என்ட்ரன்ஸில் திரும்பி இந்த இடங்களில் வரும்போது நம்ம இந்த இடங்களில் நிறையா பிளான்ட் ஐட்டங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். நாம் இந்த ப்ரோப்னெக்ஸ் ஃபேமிலி ஜோன் ஏரியாவுக்கு பின்பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் வச்சுருக்கக்கூடிய செடிகளெல்லாம் நல்ல ஒரு அழகாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் வரக்கூடிய அந்த செடிகளில் கொய்யா மரங்கள், சப்போட்டா அப்படியெல்லாம் நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க. ப்ளஸ்ஸு இந்த இடங்களில் படிப்புக்காக ஒரு கார்டனே பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டியே ஒரு கார்டன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி உள்ள கார்டன். இதிலே நம்ம பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே இந்த எஜுகேஷன் பர்பஸுக்குள்ள மட்டும்தான். இதிலே பார்த்தா தெரியும் ஃபுல்லாக கவர் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்கும். அதே போல் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா கொடி வகைகள்
இந்த வெள்ளை பாவக்காய் இந்த இடத்துல பார்க்கலாம். வெள்ளை பாவக்காய், பயிர் தட்டாம்பயிறு, அதே போல் நமக்கு இந்த சங்குப்பூ, இப்படி எல்லாம் சேர்ந்து இந்த கம்யூனிட்டி கார்டன், அதாவது நமக்கு அந்த ப்ரோப்னெக்ஸ் ஃபேமிலி ஜோனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டி கார்டன்லேயும் நல்ல ஒரு அழகான கொய்யா மரங்கள், வாழை மரங்கள், சப்போட்டா, அதே போல் இதெல்லாம் ஃபுல்லாகவே எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த கம்யூனிட்டி கார்டன். இந்த இடத்துல பார்க்கலாம் கருவேப்பிலை, பப்பாளி, பழங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக எஜுகேஷன் பர்பஸுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஃபுல்லாக அந்த இடங்களில் நம்ம எல்லா விதமான பயிர் வகைகள், மரங்கள், செடிகள் இப்படி எல்லாமே சேர்ந்து பார்க்கலாம். அதே போல் இந்த இடங்களில் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிற நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே நம்ம இந்த இடங்களில் பார்க்கலாம். இந்த கம்யூனிட்டி கார்டனில் கரும்பெல்லாம் நம்ம பார்க்கலாம். பண்டான் லீஃபு இந்த இடத்துல பார்க்கலாம், கற்பூரவள்ளி, அப்படி எல்லாமே நம்ம இங்கே பார்க்குறதுக்கு வசதி. சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, அப்படி எல்லாமே இந்த இடங்களில் தெரிஞ்சுக்கலாம் இந்த கம்யூனிட்டி கார்டனில். அப்படி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த கம்யூனிட்டி கார்டனில். நம்ம குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த இடத்தையும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல இடமா இருக்குது. நீங்களும் பாருங்கள். நாம் இந்த ப்ளே கிரவுண்ட்லேருந்து இப்படி நம்ம இந்த இடங்களில் குழந்தைகளோட விளையாடிக்கிட்டு, இந்த இடங்களில் ஃபுல்லாக குழந்தைகளோட விளையாடிக்கிட்டு நாம் இதில் உள்ள என்ட்ராகலாம். கம்யூனிட்டி கார்டன் இந்த இடத்துல பார்க்கும்போதே நார்த்த செடிகளும் காய்களெல்லாம் பார்க்கலாம். இந்த பக்கத்தில் முருங்கை, பப்பாளி, எல்லா விதமான செடிகளையும் நம்ம துளசி வகைகள் எல்லாமே நம்ம இந்த இடங்களில் பார்க்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது இந்த கம்யூனிட்டி கார்டன். குழந்தைகளோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த கம்யூனிட்டி கார்டன். இது ஃபுல்லாகவே எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும்தான், நம்ம விளையாடுற பர்பஸுக்கு கிடையாது. ஃபுல்லாக எஜுகேஷன் பர்பஸுக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த இடங்கள்லேயே பார்க்கலாம் கத்தரி, இந்த இடத்துல வாழைக்காய், அப்படியே இந்த இடத்துல வாழை மரம், நல்ல வாழைக்காயோடு இருக்குது. அப்படி எல்லா விதமான செடிகளையும் நம்ம இந்த கம்யூனிட்டி கார்டனில் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடங்களில் நம்ம உட்காந்து இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நமக்கு உட்கார்றதுக்கும் வசதியாக இருக்குது இந்த கம்யூனிட்டி கார்டன். நீங்கள் இந்த ப்ரோப்னெக்ஸ் ஃபேமிலி ஜோனை தாண்டி இங்கே உள்ளே வரும்போது குழந்தைகளுக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் அந்த இடங்களுக்கு வரும்போது குழந்தைகளுக்கு இந்த கம்யூனிட்டி கார்டனை பற்றி ஃபுல்லாக சொல்லிக் கொடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நாம் ட்ராகன் ஃப்ளை லேக் அந்த சைட்லேருந்து வரும்போது பே ஃப்ரண்ட் ஸ்டேஷன் எக்ஸிட் பியில் வெளியே வந்தோம்னா ட்ராகன் ஃப்ளை லேக் இந்த பக்கத்துலேருந்து நம்ம இப்படி வரும்போது இந்த இடத்துல தான் ஆக்டிவ் கார்டனுடைய ஸ்டாப் இருக்குது. ஸோ நீங்கள் செட்டல் பஸ் எடுத்தீங்கன்னா அந்த இடங்களில் இப்படி இந்த இடத்துல குழந்தைகளோட விளையாடுறதுக்கு வசதியாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நமக்கு அடுத்த சைடில் வரும்போது ஆக்டிவ் கார்டனோட பின்பக்கமாக இருக்கும், அதுவும் ஒரு நல்ல இடமா இருக்குது. காய்ஸ், நாம் இன்றைக்கி பார்த்தது கார்டன் பை த பேல ஆக்டிவ் கார்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரோப்னெக்ஸ் ஃபேமிலி ஜோன் ஏரியா. இது குழந்தைகளோட விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. பெற்றோர்கள் சூப்பர்வைசர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இடங்களில் பக்கத்தில் நமக்கு கம்யூனிட்டி கார்டனை பற்றி குழந்தைகளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்ல இடமா இருக்குது. நீங்களும் பாருங்கள் இந்த ப்ரோப்னெக்ஸ் ஃபேமிலி ஜோனையும் இந்த கம்யூனிட்டி கார்டனையும். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.